ஓம் ஸ்ரீம் குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். சிவதக்ஷித் அஸ்ட்ரோ அண்ட் வாஸ்து சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இப்போ சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அல்லது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த மாதிரி அத ஃபாலோ பண்ணணும், எந்த வீடாக இருந்தாலும் நம்ம அதுல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நேர் எதிரா தெரு இருக்கக்கூடாது, தெருக்குத்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு வீடும் அடுத்த வீடும் 2 ஆப்போசிட் வீடு. இந்த 2 வீட்டுக்கும் இடையில தலைவாசல் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுடைய தலைவாசல் அடுத்த வீட்டுடைய தலைவாசல பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, 2 வீடு தலைவாசலும் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துட்டு இருக்கும் பொழுது, யாராவது ஒரு வீட்ல மட்டும் தான் தலைவன் இருப்பாங்க. ஸோ அதனால 2 வீட்டு தலைவாசலும் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துக்காத மாரி நம்ம இருக்கணும். அதே மாதிரி நம்ம நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு காஞ்ச மரங்களோ, அல்லது முருங்கை மரம் சார்ந்த மரங்களோ எதுவும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாசல் வந்து தெரு இருக்கு இல்லையா? அந்த தெருவோட வாசல் வந்து உயர்ந்ததாக இருக்கணும். தெரு உயர்ந்ததாக இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி உபய மாசம்னு சொல்லக்கூடிய மிதுன மாசம், கன்னி மாசம், பங்குனி மாசம், அதே மாதிரி மார்கழி மாசம். இந்த மாதங்கள்ல நம்ம குடி போகக்கூடாது. வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, இருக்க போறது நாம தானே! ஸோ, அதனால அந்த மாதங்கள்ல இங்க குடி போகுறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. நற்பவி. மீண்டும் சந்திப்போம்.